ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கோல்டு அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த விஷயம் என்னன்னா, நம்ம நேற்று அப்டேட் கொடுத்துருந்தோம் சிபிஐ நியூஸுக்கு பிஃபோர். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த ஜூன் தான். இந்த ஜூனில் மார்க்கெட் திரும்பவும் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது நீங்கள் கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இன்னைக்கு வீக்லி க்ளோஸ், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ இந்த வீக்லி க்ளோஸையும் நம்ம அந்த இன்ட்ராடே க்ளோஸை வச்சு தான் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ ஓவராலாக நீங்கள் இதில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நாம் எதிர்பார்த்தது இந்த 1868 இல்லாட்டி 1860 மட்டும் எதிர்பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஜூன் மட்டும் எதிர்பார்த்துருந்தோம். இதிலிருந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருந்தா இதில் நல்ல சப்போர்ட் மார்க்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கும். பட் இருந்தாலும் மார்க்கெட் இந்த ஜூனில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏசியா சீசனில் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று இது லைவில் கொடுத்தது. ஸோ லைவ் நான் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் ஹோல்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் நேற்று கிடச்சிருக்கு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போய்க்கலாம். ஸ்டார்டிங் நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேலேருந்து பார்ப்போம். ஸோ இன்ட்ராடேயோட வீக்லி சார்ட்லேருந்து தான் பார்க்கணும். ஸோ வீக்லி சார்ட் நம்ம பேசியிருப்போம். இந்த வீக்லி இதுக்கு மேலே அபவ் இந்த ஜூனுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் வச்சா நல்ல கன்ஃபர்மேஷன் நம்ம மார்க்கெட்டில் பை ஜூனில் இருக்க போகிறோம். ஸோ 1833 ஜூன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொரு ஜூன் இருக்குது, இந்த ஜூன் அபவ். ஸோ இந்த ஜூனுக்கு மேலே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கணும் 1848. ஸோ அந்த 1848க்கு மேலே மார்க்கெட் வீக்லி சார்ட் இன்றைக்கி க்ளோஸ் வச்சுன்னா கட்டாயம் மண்டே மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட்டை நம்ம கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷன்ஸ் படி. ஸோ என்ன ரீசன்னா, பிஃபோர் இருக்கிற கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெட் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் கேண்டில். ஸோ இந்த கேண்டில் கரெக்டாக இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அபவ் க்ளோஸ் வச்சா நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் பெரிய நியூஸ் டைம்ஸ் எதுவும் இல்லை, இம்பார்ட்டண்டான நியூஸ் டைம் இல்லை, சின்ன சின்ன நியூஸ் டைம்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி இந்த ஜூனை நம்ம சொல்லியிருப்போம், இந்த 1866 இல்லாட்டி 86 இல்லாட்டி 87 வரும். நமக்கு 85 வந்திருக்கு. ஸோ 85 மட்டும் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போயிட்டு அதுலேருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இதில் ஒரு இந்த ஜூனை ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறீங்க. அபவ் பை ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பை ஓப்பன் ஆனால் இங்கே நமக்கு ஒரு ஷார்ட் பை இருக்குது. ஸோ அதுக்கு மேலே 1890. ஸோ அது நல்ல ஜூன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. 1890க்கு மேலே நல்ல கன்ஃபார்மாக நம்ம பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே பை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால் அதை நம்ம க்ரீன் கலராக ஆட் பண்ணுவோம். ஸோ இது 1890 நல்ல ஜூன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நம்ம இந்த ஜூனுக்குள்ளே தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அப்படியே இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் கண்டினியூவாக புல்லிஷ் கேண்டில் கிடச்சிட்டு இருந்த மார்க்கெட்டில் நேற்று ஒரு ரெட் கலர் கேண்டில் மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு இன்ட்ராடேயில். ஸோ அதுக்குரிய ரீசன் சிபிஐ நியூஸ். ஸோ சிபிஐ நியூஸில் கொடுத்த டேட்டா 3.7. ஸோ பெரிய டேட்டா கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இருந்த அதே லாஸ்ட் மந்த் கொடுத்த டேட்டா தான் இந்த மந்த் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் மேலே இருக்குது. ஸோ இதில் நமக்கு தேவையான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது என்னன்னா, இந்த ஜூன். ஸோ ஏன் இந்த ஜூன் எடுக்கிறோன்னா, ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்ச ஜூன். ஸோ நம்ம 1868 எடுப்போம், கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ 1868க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் பிலோ நமக்கு செல் ஓப்பன் ஆகும். பட் இது செல் ஷார்ட் செல் தான், லாங் செல் இல்லை, இது ஒரு ஷார்ட் செல். ஸோ அந்த செல் மேபி இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது 1855-58. அப்படி இல்லாட்டி இந்த ஜூனில் 53ல் மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டி இந்த ஜூனில் மார்க்கெட் திரும்புறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஒன்று திரும்பி இந்த இடத்துல மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இதிலேருந்து பிரேக் அவுட் நடந்து திரும்ப கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ டிபெண்ட் இந்த வீக்லி க்ளோஸும்
இந்த இன்ட்ராடே க்ளோஸை வச்சு தான் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த ஹையை நம்ம தேவை. ஸோ இப்போதைக்கு இந்த 75 எடுப்போம். 75 கொஞ்சம் டீப்பாக இருக்கும். 75 விட 77. இப்போதைக்கு நம்ம இந்த ஜோன் மட்டும் எடுப்போம். 75 மட்டும். 74,500 எடுப்போம். ஸோ இதில் நமக்கு பிரேக் அவுட் நடந்தால், இதை பிரேக் அவுட் பண்ணால், இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஒரு ஷார்ட் பை இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் பை ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படியே வந்து 4 ஹவர் சார்ட் போய்க்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட்டில் நமக்கு ஏஷியா மார்க்கெட்டில் பொறுத்தவரையில் ப்ரீவியஸாக க்ளோஸ் வச்சது வந்து நல்ல ஒரு லாங் ஹேண்டில் தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற இதை விட பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நம்ம பை ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு மேலே பை ஆப்ஷன் எடுக்கலாம் கட்டாயம். பை ஆப்ஷன் எடுத்தால் இதில் நம்ம கட்டாயம் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் மார்க்கெட் ரீச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல திரும்பவும் மார்க்கெட் ஒரு பெண்டிங்கில் தான் மார்க்கெட் போயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இதில் திரும்ப வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு திரும்ப இதிலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகலாம். ஸோ அது ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து 4 ஹவர் சார்ட். ஸோ என்னை பொறுத்தவரை இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் நடக்கணும், இல்லாட்டி இதுக்கு கீழே பிரேக் அவுட் நடக்கணும். ஸோ இந்த ஜூனை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஜூனுக்குள்ளே இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு ஜூன் இல்லை, ட்ரேட் இல்லாத ஜூன். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படியே 1 ஹவர் சார்ட் கொஞ்சம் பார்த்துக்குவோம், ஏன்னா ஷார்ட் டைம் பார்க்குறதுனால. ஸோ இதில் நல்ல கன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே பை, இதுக்கு மேலே செல். ஸோ ட்ரெண்ட் லைன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் பார்த்துக்குவோம். நம்ம வந்து 4 ஹவரில் பார்ப்போம், 1 ஹவரில் பார்த்துட்டு திரும்ப 4 ஹவரில் பார்ப்போம். தேர்ட்டி மினிட்ஸும் கொஞ்சம் எடுக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி நான் இந்த அப்டேட் கொடுக்கல. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே இருக்க ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து நமக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன். இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை நோக்கி திரும்ப மார்க்கெட் இந்த ஜூனுக்கு திரும்ப போகுது. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இங்கேருந்து வந்த மார்க்கெட் திரும்ப மேலே திரும்ப இப்போ நமக்கு கரெக்டாக நடக்கணும்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் நமக்கு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகணும். இதுதான் கரெக்டான ஒரு வே. சப்போஸ் இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம், ஏன்னா இது நியூஸ் டைம் நேரம் வந்த டவுன், அதனால் அது கரெக்டாக டெக்னிக்கல் ரீதியாக நம்ம சொல்ல இயலாது. ஸோ மேபி இருக்கலாம். அப்படி இல்லை, இது ஒரு டெக்னிக்கல் ரீதியாக நடந்த இதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருந்தால் கட்டாயம் மார்க்கெட் என்ன நடக்க போகுது, சேம் சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம அப்படியே 1 ஹவர் சார்ட் மாற்றிக்கிடுவோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டாக இருந்தால் உங்களுக்கு லேஸாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது எபோவ் பை. பைன்னு சொல்ல போனால் எபோவ் நமக்கு இதுக்கு மேலே பையாக இருக்கணும். ஸோ கட்டாயம் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் பை ஆப்ஷன் எடுங்க. அப்படி பை ஆப்ஷன் எடுத்தால் ஒரு ஷார்ட் பை தான், லாங் பை இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு பை இருக்குது. அதே மாதிரி நமக்கு செல் ஆப்ஷன்னா இந்த ஜோனில் செல் இருக்குது, ஷார்ட் செல். ஸோ இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன் பிலோ செல். ஸோ இந்த டைம் வர்ற செல் கொஞ்சம் டீப்பாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா இந்த இடத்துலையும் மார்க்கெட் பெண்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங்கில் இருக்குது 1844, அதே மாதிரி 1848. ஸோ என்ன பொறுத்தல 1848-50 வந்தாலே பெரிய விஷயம்தான் மார்க்கெட்டில். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் நமக்கு ஒரு டவுன் சைட் கொடுக்கணும். ஸோ ஒன்று வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நீங்கள் பை, எபோவ் பை எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ இதுக்கு கீழே செல் தான். இதுக்கு கீழே மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணால் இந்த ஜூனுக்காக வெயிட் பண்ணுங்கள்.
இந்த ஜோன்ல மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணா உங்களுக்கு ஒரு லாங் செல் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரையில நான் எதிர்பார்க்கறது ஏ ஆப்ஷன். ஸோ கட்டாயம் மேலே போகணும். ஸோ அப்படியே நடக்கல அப்படின்னு இருந்தால் கட்டாயம் நமக்கு வந்து ஒரு பி ஆப்ஷன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ 2 ஆப்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஏ, பி. ஸோ அப்படி அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒன்று மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் அவ்வளோ தூரம் வந்துட்டு இங்க இருந்து நமக்கு என்ன நடக்க போகுது, இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ரிவர்சல் நடந்தால் ஸோ இந்த இடத்துல ஒரு செல் இருக்கு, 2 செல் இருக்கு. பட் கன்ஃபார்மான செல் வந்து பி ஆப்ஷன் தான். ஸோ இந்த செல் ஏன்னா இந்த செல் கிடைக்கிறதா இருந்தால் ஒன்று நமக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 4 ஹவர் சார்ட் கட்டாயம் பாருங்க. 4 ஹவர் சார்ட் வந்து எபோவ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தா இதை ஸ்கிப் பண்ணிருங்க, இதை ட்ரை பண்ண வேணாம். இல்லை இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பவும் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சி ஆப்ஷன் தான். நான் சின்னு இல்லை எக்ஸ்ன்னு கொடுக்குறேன் ஆப்ஷன். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் வந்து 4 ஹவர் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். பெரிய அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லை. ஏதாவது கீ ஜோன்ஸ் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குருவோம். கீ ஜோன்னு சொல்லப்போனால் ஷார்ட் டைமில் பார்ப்போம். 1877 1877க்கு மேலே நீங்கள் வந்து பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 50% கரெக்டாக வருது. நான் இதை வந்து ஒரு டாட் லைன் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறோம் மேலே. ஸோ 77க்கு மேலே நீங்கள் பை எடுக்கலாம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ நடந்தால் அது நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் இதுதான் கீ ஜோன் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு ஷார்ட் டைமில் எடுத்தது. ஸோ இன்னைக்கு மட்டும்தான் பிலோ நமக்கு செல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், அபோவ் நமக்கு பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ மஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ட்ரெண்ட் லைன். ஸோ கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன். கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைனில் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது ஒன்று மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் டவுன் சைட் வரலாம். அப்படி இல்லை மார்க்கெட் இதில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா கட்டாயம் இந்த எக்ஸும் பியும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் எக்ஸை மிக்ஸ் பண்ணியிருந்தா பி உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குள்ள அப்டேட் ஃப்ரைடே மார்க்கெட். இதில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து வீக்லி சார்ட், இன்ட்ராடே அப்டேட், அதே மாதிரி 4 ஹவர் சார்ட் பார்த்துக்குருங்க, ஷார்ட் டைமும் பார்த்துக்குருங்க. பட் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரைடே வீக்லி க்ளோஸ் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நியூஸ் டைம்ஸ் இல்லை, பெரிய நியூஸ் டைம்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ரேலியாக கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது, ஒரு வேலை மட்டும் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஹெட்ஜிங்கில் இருக்கும், ஹோல்டிங்கில் இருக்கும், திரும்ப மார்க்கெட் நீங்கள் பை போட்டிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பிகினர்ஸ் வந்து தவிர்க்கிறது நல்லம் இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில். அதே மாதிரி ஒன் டே மார்க்கெட்லேயும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இருக்கிற ஒரு 4 டேஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த 4 டேஸும் நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே போதும். டெய்லி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியமும் இல்லை, நம்மளுக்கு டெய்லி கன்ஃபார்மான ட்ரேட் வரும்னு அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு எந்த பாயிண்ட்ஸில் எந்த ப்ரைஸில் நமக்கு கரெக்டான என்ட்ரி கிடைக்குதோ அந்த என்ட்ரி கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் மெயின் விஷயம். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, பை ஹோல்டில் இருக்குது, பை ஹோல்டில். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஏன்னா இது நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற பை எல்லாமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னுமே திரும்பவும் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த 1880 இந்த 1881 அந்த இடத்துல மார்க்கெட் வந்ததுக்கு பிறகு திரும்பவும் பை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ திரும்ப ஏன் இந்த இடத்துல பை எடுத்தீங்கன்னா எனக்கு ரீசன் தெரியாது. ஸோ அதனால கொஞ்சம் சார்ட் அப்டேட் பண்ணிட்டு சார்ட் ட்ரா பண்ணுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஸோ அப்படி இல்லையா, நீங்கள் இந்த முக்கியமான டேஸ் வரக்குள்ள இந்த நியூஸ் டைம் வரக்குள்ள ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வைக்கிறத பார்த்துட்டு அதுலேருந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணிட்டு போங்க. ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.